வேப்ப இலை தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, இருக்கிறதுலே வேப்ப மரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசிறந்த மரம் சொல்றாங்க. எதனாலனா உங்களுக்கே தெரியும். ஊருக்கு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்தை வந்து சாமியா நினைச்சுன்னு இருப்போம். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வளர்த்துனுப்பாங்க. எதுக்காக நினைக்கிறீங்க? சும்மாவா? அட இல்லைங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. வேப்ப மரம் ஒன்று இருந்தாலே போதும், நம்மளுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வளர்ப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஆளும் வேலும் பல்லு குருதின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே சொல்லி போயிட்டாங்க. எதுக்காக? அதோட நன்மைகளை தெரிஞ்சனால தான். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. வேப்ப மரம், வேப்பங்குச்சி, வேப்பம்பழம் சொல்லிட்டு அனைத்து பொருட்களிலுமே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சு இது உண்மை தெரிஞ்சுக்கிங்க. எதுக்காக வளர்க்குறாங்க, இதனால என்னென்ன பயன்கள் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல் தினந்தோறும் தெரிஞ்சுக்கின்னா நீங்கள் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்கன்னா வேப்ப மரத்தை எதுக்காக கடவுளாக நினச்சி வணங்கினாங்கன்னா வேப்ப மரம் அழிந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் கருதினால் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தை வந்து சாமியாக நினச்சி வணங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், இது அழிந்துட்டா பார்த்தீங்கன்னா இது நற்குணங்களை போய்விட மனுஷ இனமே பார்த்தீங்கன்னா அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்தை அவ்வளோ போற்றி வளர்த்தாங்களோ அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதன்படி முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேப்ப இலையை அரைச்சி உங்கள் தோல் மீது, அதாவது உங்கள் ஸ்கின் மேலே தடவுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றாங்க. ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் முற்றிலும் அவாய்ட் பண்ணலான்றாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மெயின் மேட்டருங்க. தற்போது இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை. அதாவது எனக்கு தலையில் வந்து பொடுகு அதிகமாக வருது, அதோடு இல்லாமல் எனக்கு முடி வந்து அதிகமாக கொட்டுது, எனக்கு முடி வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, வேறு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வேப்பிலையை தண்ணியில் கொதிக்க போட்டு அந்த சாரை குடிக்கலாம். அப்படி இல்லை வேப்பிலையை அரைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து உங்கள் தலையில் தடவுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது பொடுகு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது முழுவதும் நீங்கும். அதோடு இல்லாமல் உங்களுக்கு முடி வளர்ச்சியும் தூண்டப்படுன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது முற்றிலுமாக நிற்கக்கூடிய சக்தியானது இந்த வேப்ப இலையில் இருக்குன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்க. அதாவது நீங்கள் தினந்தோறும் வேப்பிலை சாப்பிட்டு வரீங்க, இல்லை வேப்பிலையோட சாறு குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குமாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இதில் வந்து ஆன்டி மைக்ரீஸ் சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆன்டி வைரஸ் சத்து அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துன்றாங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளையும் கரையக்கூடிய நார் சத்தானது இந்த வேப்பிலையில் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப உதவுதாங்க. இன்னொரு மெயின் மேட்டர் என்னன்னா, நீங்கள் வேப்பிலை தினந்தோறும் சாப்பிட்டு வரீங்க, இல்லை வேப்பிலை சாரை தினந்தோறும் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இதயம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாக்குமா. நம்ம ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு செய்வாங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம் பியூரிஃபிகேஷன் செய்வது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தி நம்ம இதயத்தின் துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துன்றாங்க, பாதுகாக்குன்றாங்க. அடுத்த மெயின் மேட்டருங்க, நம்மளுக்கு புற்றுநோய் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதாங்க. அதோட முக்கியமான விஷயம், நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா குடற்புண் அடிக்கடி வயிறு வலி பிரச்சனை அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வேப்பிலை சாறு இல்லை வேப்பிலை ஜூஸ் குடிச்சிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி ஏற்படாது. வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் ஏற்படுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இது முற்றிலுமாக நீக்கி விடுன்றாங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர், யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை இருக்கோ, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ, அதுக்கும் அதிசிறந்த மருந்தாங்க இந்த வேப்பிலை விளங்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கான். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சு இது பலனை தெரிஞ்சுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் சாப்பிட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வேப்பங்குச்சிட்டு பல்லு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களோட பல்லின் ஆரோக்கியமானது பாதுகாக்கப்படுன்றாங்க. உங்களுக்கு பல்லில் ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையும் நின்று விடுன்றாங்க. ஸோ அந்த அளவு அதிசக்திகள் இருக்கா. இது போன்ற பல தகவல்கள் தினந்தோறும் கொடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் தெரியாமல் அவங்க ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தவறிடாதீர்கள்.